ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோருடைய வீட்டிலும் மகாலட்சுமி தேவியாக இருக்கின்ற அந்த பெண்களுடைய மீது இந்த 3 வாசனைகள் மட்டும் வீசக்கூடாது என்று சாமுத்திரிக்க லட்சணம் குறிப்புகள் நமக்கு கூறுகின்றது. சாமுத்திரிக்க லட்சணம் பெண்ணின் அங்கம் மற்றும் குண அமைப்பு கொண்டு பலன்களை குறிப்பிடுகிறது. லட்சணமான முகம் என்றும் சிலரை குறிப்பிடுவது பார்த்திருப்போம். ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நமக்கு முக லட்சணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சுற்றி போடணும்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான முக அமைப்பு ஏற்படும். இந்த லட்சணத்தை கொண்டு குறிப்பிடப்படும் பலன்கள் சாமுத்திரிக்க சாஸ்திரம் ஆகும். இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் பெண்களின் மீது வீசக்கூடாத வாசனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எல்லோர் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பெண்ணானப்பட்டவங்க ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. அவங்களால தான் அந்த குடும்பம் அப்படிங்கிறது தலை தோங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்குமே வழிவகை செய்யும். எல்லா சாஸ்திரங்களுமே பெண்ணுக்கு தனித்துவமான பலன்களை எடுத்துரைப்பதன் மூலமாக பெண்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண் இல்லை என்றால் அந்த குடும்பமே சிதறி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். என்னதான் ஆண்கள் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலுமே பெண்ணே அந்த சமயத்தில் குடும்பத்தை சரியாக திட்டமிட்டு நடத்துகிறாங்க. எனவே பெண்ணே அங்கு அரசாட்சி புரிவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை முறைப்படி கடைபிடிக்கும் பொழுது தான் அந்த தொடர்ந்து அந்த நன்மைகள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மனிதனாக பிறந்த எல்லோருமே நம்ம பிறப்பை எண்ணி என்றைக்குமே வருந்தக்கூடாது. நம்ம பிறப்பு இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம அடிப்படையில் வினைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. நாம் அதற்காக தான் நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று ஆன்றோர்களும் சான்றோர்களும் பலரும் கூறுகின்றனர். நம் எண்ணத்திற்கேற்ப பலன்களுமே இருக்கின்றது. நல்ல எண்ணங்களை நம்ம மனதில் விதைத்து விடுங்கள் அப்படிங்கிறப்ப நல்லதே நமக்கு நடக்கும். அதுவாகவே உங்களுக்கு நற்பலன்களை எங்கிருந்தாவது தேடி கொண்டு வந்து தரும். அதேபோல் இப்போ நம்ம இந்த டாபிக்கு வரலாம். பெண்கள் மீது இந்த வாடைகள் மட்டும் வீசக்கூடாது. எப்பொழுதுமே பெண்கள் எந்த நிலையிலுமே தினமும் குளிப்பதை தவிர்க்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா பெண்கள் மீது மாமிச வாசனை வீசக்கூடாது. புனிதமான பெண்கள் மாமிசத்தை சமைத்தாலுமே கூட அந்த மாமிச வாசனை தன் மீது வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு சுத்தமாக எதையுமே சமைத்து பரிமாற வேண்டும். தன் உடையையும் எப்பொழுதும் மாமிசவாசம் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக குளித்து முடித்துவிட்டு தான் சமைப்பார்கள். ஆனால் மாமிசம் சமைப்பவர்கள் சமைத்து விட்டு குளித்து விடுவது தான் நல்லது. மாமிசம் சமைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைப்பாடுகளையுமே மாமிசத்தை எவ்வாறெல்லாம் நீங்கள் சமைக்கிறீங்களோ அதெல்லாமே சமைச்சிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நம்ம அதை பரிமாறி கூட சாப்பிட்டுக்கலாம். வாசனைகள் நம்ம சமைக்கும் பொழுது நம்ம கையை வச்சு தொட்டிருப்போம். நம்ம ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கரைகள் படிஞ்சிருக்கும். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வைத்திருக்கும் பொழுது நம் மீது இந்த மாதிரியான வாடைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. உடனே நம்ம குளிச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுடைய உடம்பும் புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த வாசனைகளுமே நம்பி வராது. ஏன்னா பெண்கள் என்பவங்க மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுபவர்கள். அதனால் தங்களை பராமரித்து கொள்ளும் பொழுது தான் எப்பொழுதுமே அந்த அருளானது இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக தான் சொல்வது. பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம குறிப்பிடுவது ஒரு பெண் எப்படி தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறார்களோ அந்த குடும்பம் அதே போல் செல்லும். அதற்காக தான் பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பதிவுகளை அவர்களுக்காக பதிவிடுவது. அதனால் பெண்களை மட்டுமே இப்படி சொல்கிறாங்கட்டு யாரும் தவறாக குறிப்பிட வேண்டாம். மாமிச வாசம் வீசும் பெண்களின் கையில் லக்ஷ்மி வாசம் குறையும் என்பது நியதி. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பது பழமொழி. கொள்பவர்களுக்கே பாவம் வந்து சேரும், சாப்பிடுபவர்களுக்கு பாவம் வந்து சேராது என்று கூறுவார்கள். அதுபோல் மாமிச வாசம் வீசுபவர்கள் மீது லக்ஷ்மி வாசம் குறையும். எனவே உடலையும் உடைமையையும் நறுமணத்துடன் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம குளித்து முடிச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாதை கூட நம்ம மீது பூசிக்கொள்ளலாம். அதற்கப்புறம் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் கூட காலையில் பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகையை வீடு முழுக்க நம்ம மணக்க செய்யலாம். ஏன்னா மாமிசம் சாப்பிடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவரவர் விருப்பம்தான். ஒரு உயிரை பார்த்திங்கன்னா நம்ம கொன்று இறைச்சி சாப்பிடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வது தான் மிகவும் நல்லது.
புலால் சாப்பிடுவது சாப்பிடாமல் இருப்பது அவரவர் விருப்பம்தான். இருந்தாலும் புலால் குறைத்து கொள்வது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்காக சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெண்களின் மீது கற்றாழை வாசனை வீசக்கூடாது என்று சாமுத்திரிகா லட்சணம் சாஸ்திரங்களில் குறிப்பிடுகிறது. கற்றாழை தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மூலிகை செடியாக இருந்தாலுமே இதிலிருந்து வடியும் மஞ்சள் நிற திரவம், நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, ஒரு விதமான மஞ்சள் நிற திரவம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாசனையை உண்டு பண்ணக்கூடியது. இது விஷத்தன்மை கொண்டது. எனவே தான் கற்றாழையை நன்கு நிறைய முறை தண்ணீரில் ஊற்றி பார்த்தீங்கன்னா கழுவ வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த கற்றாழையின் வாசனை பெண்களின் மீது எப்பொழுதுமே வீசக்கூடாது. இது சாமுத்திரிகா லட்சணத்தை குறைக்கும் என்று குறிப்பிடுகிறது. அதனால் மாமிசம் சம்மந்தப்பட்டது கற்றாழையை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செய்ததுக்கப்புறமே ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் அதை தொடுவது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் நம்ம குளித்து விடலாம். நம்ம உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா வாசனை அந்த மிகுந்த அந்த ஜவ்வாதை பூசிக்கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் உங்களுடைய சமையலறையிலையும் சமைத்ததுக்கப்புறம் சாம்பிராணி புகையை மணக்க விடுங்க. கிச்சனை நல்லா தினமுமே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுங்கள். இப்படி முறைப்படி கடைபிடித்து வந்தாலே லக்ஷ்மி கடாசம் நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம முறைப்படி கவனிக்காமல் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய வருமானம் எல்லாமே ஒரு கட்டத்தில் நமக்கு அதிகமாக இருக்காது. நம்ம அதில் எல்லாம் கேட்போம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. நம்ம பரிகாரங்கள் எல்லாமே கேட்டாலுமே அதை முறைப்படி செய்யாத பொழுது அதில் நமக்கு பலன் இருக்காது. அப்போ நம்ம புலம்புவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. தினமுமே இப்போ வீட்டை கிச்சனை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில நேரத்தில் நமக்கு அது சோம்பேறித்தனமாகத்தான் இருக்கும். அப்படி சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம சுத்தம் செய்து விட்டாலே நம்ம வெற்றி அடைஞ்சதாக தான் அர்த்தம். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வேம்பு, அதாவது வேப்ப மரம் அம்மனின் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான மூலிகை மரம். வேம்பு வாசம் வீடுகளில் நிறைந்திருப்பது நல்லது தான். அதாவது வீட்டில் இந்த வேம்போட வாசம் நிறைந்திருப்பது நல்லது தான். ஆனால் பெண்களின் மீது இந்த வேம்பு வாசமானது வீசக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது சாமுத்திரிகா லட்சணம். வேம்பு வாசம் வீசும் பெண்களிடம் பார்த்திங்கன்னா குலவிருத்தி தடைபடும் அப்படிங்கிறது. அது குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தடைபடும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது. இது தெய்வீக வாசம் என்பதனால இவ்வாசம் பெண்களின் மீது எப்பொழுதுமே வீசிக்கொண்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான 3 வாசனைகளுமே பார்த்திங்கன்னா பெண்கள் மீது வீசும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவே குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றளவும் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு இதை பற்றி தெரியாதனால அவங்க பாட்டுக்கு இருக்கிறதுனால தான் இதனால் துன்பம் வரும், ஆனால் இதனால தான் வருதா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒரு கட்டத்தில் இதை பற்றின முழு தகவலையுமே புரிந்து கொள்ளும் பொழுது தான் அதற்கப்புறம் அவங்க சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை வளமாக மாறும். நமக்கு தெரியாமல் சில தவறுகளை நம்ம செய்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த தவறுனால தான் இது நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய பெரியவர்கள் இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க நமக்கு எப்பொழுதும் கூட இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது தான் இதை இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு புரிந்து அதற்கப்புறம் நம்ம அவர்கள் வழி சொல்லி நடக்கும் பொழுது நமக்கு அது நன்மையில் போய் முடியும். அதனால் இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பெண்கள் அனைவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்வது மிகவுமே நல்லது. வீட்டில் கறி சமைச்சாலும் சரி, நீங்கள் கற்றாழையை தேய்ச்சி குளித்தாலுமே சரி, அதை சுத்தம் பண்ணி கற்றாழையோட அந்த வாடை, அந்த சிவப்பு நிறத்தில் வருகின்ற இந்த திரவம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஆடையில் எந்த ஒரு இடத்துலையுமே படக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்கு நீங்கள் தேய்ச்சாலுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேய்ங்க. அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம தேயக்கூடாது. இது எல்லாம் பெண்களுக்குன்னு தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பெண்களுக்கு மட்டும்தான். பெண்கள் தான், ஆண்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பெண்கள் தான் எல்லாத்திற்கும் ஒருபடி மேலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றாங்க. அம்மனின் சொரூபமாகவும் மகாலட்சுமி அம்சமாகவும் வீட்டை என்னதான் ஆண்கள் சம்பாதித்தாலுமே வீட்டை நல்ல முறையில் கொண்டு போகிறது பெண்கள் மட்டும்தான். அதனால தான் அவர்களுக்கு இவ்வாறான வழிமுறைகள் ஆன்மீக ரீதியாக பல பரிகாரங்களும் சரி, பலவிதமான குறிப்புகளுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டில் விளக்கேற்றுவது முதல் வீட்டை சுத்தம் பண்ணுவது, பல வேலைகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஆன்மீக ரீதியாக அதில் அடங்கியிருக்கிறது. அதனால் முக்கியத்துவம் அறிந்து
இது செயல்படுவது நல்லது தான். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்கள் தலைமுடியுமே பின்னி போட்டு நல்லா தலை சீவி பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு அதை பின்னி போட்டு இருப்பது தான் மிகவும் அவசியமான ஒரு செயல். தலைவிரி கோலமாக பெண்கள் இருப்பது பார்த்தீங்கன்னா சன்னியாசின் கோலம் அப்படின்னு கருதப்படுகிறது. அதனால் இந்த கோலத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. காலை மாலை இருவேளையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் தலை சீவி முகம் கழுவி பொட்டு வைத்திருப்பது வீட்டிற்கே சிறப்பு கொடுக்கும். இந்த கோலத்தில் அதாவது தலைவிரி கோலமாக இருப்பது பார்த்திங்கன்னா அந்த சன்னியாசி கோலத்தில் இருப்பது எந்த உறவும் எந்த செயலிலும் நமக்கு பற்றில்லாமல் போவதற்காக அர்த்தமாக இருக்கின்றது. நம்ம அந்த கோலத்தில் இருந்தோம்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு செயலிலையுமே எந்த ஒரு உறவிலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோவா அன்பும் பற்றும் இருக்காது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது நாகரிகமாக மாறிவிடுகிறது. அந்த காலகட்டத்தில் இப்படி பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் ஆரோக்கியம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்கிறவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா நகர்த்தி விட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா நல்லதுக்கு தான் நம்ம பலவாறான விஷயங்களை கூறுவது உண்டு. மேலும் பெண்கள் எப்பொழுதுமே நேர் வகுடி எடுத்து தலைமுடியை பின்னி போட வேண்டும். நேர் வகுடி எடுத்தால் லக்ஷ்மி கடாசம் செழித்தோங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் நேர் வகுடி எடுக்காமல் எந்த பூஜையை நம்ம செய்தாலுமே லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய மாட்டாள் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. நேர் வகுடி எடுப்பதன் மூலம் கணவனுடன் இருக்கக்கூடிய உறவானது நீடித்திருக்கும். மேலும் கணவனுக்கும் அடுத்தபடியாக விளங்கும் வாரிசுகளும் நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறதான் ஐதீகம். பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் திருமணமான பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிறில் கோர்த்து போடுவதன் மூலம் அவர்களுக்கும் அவர்களின் துணையான அவர்களின் கணவருக்கும் இடையில் இருக்கும் அந்த பந்தமானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஒரு வீட்டில் இருக்கும் பெண்களை பார்த்தாலேயே அவர்கள் வீட்டின் மகாலட்சுமியின் வாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு பெண் மஞ்சள் தேய்த்து குளித்து தலை பின்னி பூ வைத்து நெற்றியில் குங்குமம் இட்டு அன்றாட பணிகளை செய்ய தொடங்குகிறார்களோ அந்த வீட்டில் யாரும் அழைக்காமலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இந்த செயல்களை தினமும் செய்து பாருங்கள். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் பெற்று என்றுமே இன்பமாக வாழலாம். மேற்கூறிய வாசனைகளை நீங்கள் அந்த பொருட்களை கையாண்டாலும் கற்றாழை, வேம்பு, மாமிசம் இதுகளை கையாண்டாலுமே அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவறாமல் குளித்து விடுவது மிகவும் நல்லது. இதை அனைவருமே கடைபிடிங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.